ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி பேசலாம். விச் பைக் இஸ் பெட்டர், பிகர் பைக்ஸ் ஆர் ஸ்மாலர் பைக்ஸ்? நீங்கள் இப்போ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, என் பேர் சசி ஆன் ட்ராக் SOT. வெல்கம் டு மை சேனல். Okay, let's straight away go to the topic. Bigger bikes generally powerful, high top end speeds, and it's better for highway tourings in express highways I meant, and expensive in both buying and maintaining. Smaller bikes பற்றி சொல்லணும்னா, the bikes are lighter, fuel economy, fuel efficient and easier to maneuver. டிராஃபிக்கில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, டூரிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், லெஸ் மெயின்டெனன்ஸ். நீங்கள் எந்த மாதிரி பைக்கை சூஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி பைக்ஸை சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் ஸ்மாலர் பைக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். லைக் ஐ செட், எனக்கு பவர்ஃபுல் ஸ்பீட்ஸ் வேண்டாம். மேக்ஸிமம் என்னோடய பர்பஸ் சிட்டி ரைடில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் தான் நான் டூரிங்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ பெட்டர் மைலேஜ் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் ஜென்ரல் சர்வீஸ் வில் காஸ்ட் யூ அரவுண்ட் 7,000 rupees மேக்ஸிமம். பிரேக் பேட்ஸ், செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ், ரன்னிங் காஸ்ட், இது எல்லாமே பிகர் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் பைக்ஸ் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். லெட்ஸ் சே நான் ஒரு இப்போது 5 to 7 இயர்ஸில் பைக்கை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக சேல் பண்ணிவிடுவேன் வென் கம்பேரிட்டிவ்லி ட்ரையிங் டு சேல் மை பிகர் பைக். நான் சொன்னது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான். சர்வீஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் சிட்டிஸ்லேயும் அவைலபிலிட்டி இருக்கும். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி நிறைய இருக்கும். சர்வீஸ் சென்டர்ஸ் நிறையா இருக்கும் பிகர் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் என்னால் பிகர் பைக்ஸ் வச்சுருந்தா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஹையர், ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியாது, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, சுத்தமாக முடியாதுன்னு சொல்லலை. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் யூ கான்ட் ஹேண்டில் இட் ஈஸிலி. மைலேஜ் லெஸ்ஸர், ஸ்பேர்ஸ் கிடைக்காது, சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமமாகவே ஒரு 20,000 சர்வீஸ் பில் வரும், ஜென்ரல் சர்வீஸ்க்கு சொல்கிறேன். அது தவிர்த்து ரன்னிங் ஸ்பேர்ஸான செயின் ஸ்ப்ராக்கெட்டு, பிரேக் பேடு இதெல்லாம் இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது இன்க்ளூசிவ் வரும், சார்ஜஸ் வரும். ஹார்ட்லி இட் மே கிராஸ் ஓவர் 30K. இன்கேஸ் நீங்கள் பைக்கை இஎம்ஐயில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐ காஸ்ட்டு ப்ளஸ் இன்சூரன்ஸ் எந்த இயர் வாங்கியிருக்கீங்களோ, அதாவது அந்த 1 year டைம் பீரியட் இன்சூரன்ஸு, சிலர் வந்து 5 years போட்டுருவாங்க. ஸோ அந்த 5 yearsக்கான இன்சூரன்ஸ் காஸ்ட்டு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எப்படியும் ஹார்ட்லி இட் வில் கம் அக்ராஸ் அரவுண்ட் 50,000 பர் இயர். சர்வீஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎம்ஐயோட காஸ்ட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ இன்கேஸ் ஒரு 400 செக்மெண்ட்குள்ளே நம்ம ஓன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த கம்பேரிசன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸோ அதோட இஎம்ஐ, சர்வீஸ் காஸ்ட்டு, இன்சூரன்ஸு எல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு மோரார்லஸ் ஒரு 20K செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், செலவு வரும். ஸோ எப்படி கம்பேரிட்டிவ்லி பார்த்தாலும் பிகர் பைக்ஸை ஓன் பண்ணுறது இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ் கம்பேர் டு ஸ்மாலர் பைக்ஸ். இன்கேஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 to 7 இயர்ஸில் பைக்கை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. எப்படியும் அதை பார்க் அண்ட் சேல் தான் நான் பண்ணி ஆகணும், சீப் பார்கெயின்ஸ் பண்ணி தான் வாங்க பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் நம்ம ஸ்மால் பைக்ஸ் ஓன் பண்ணுறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ஸ்மால் பைக்ஸில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் அப்போது யூஸ் பண்ணும்போது பவர் கம்மியாக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் என்ன தான் பிகர் பைக்ஸில் பவர் இருந்தாலும் அபவ் 150 km/h உங்களால் ரைட் பண்ண முடியாது நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஃபார் அ லாங்கர் டைம். கம்பேரிட்டிவ்லி smaller bikes 250 and 250 above can also do 150 to 160 km/h. So smaller bike is far better. நீங்கள் எந்த மாதிரி பைக்ஸை சூஸ் பண்ணுவீங்க, எதுக்காக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். See you soon in another video. எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி மோட்டார் சைக்கிள் ரைட் பண்ணும்போது ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்கள். எல்லோரையும் யூஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்ம சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணும். உங்களை யாராச்சும்
டிரைவிங் அப்போது ட்ரபுள் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்களுக்கு வழிவிட்டு கூலாக போயிடுங்க. அப்போ தான் நம்மளோட டே ஹாப்பியாக இருக்கும். அவங்களோட நீங்களும் போய் சண்டை போட்டுட்ருக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட டேவும் ஸ்பாயில் ஆகும். ஓகே, பாய் பாய் மக்களே.